பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த வசனத்தை பார்த்தோம்னா கர்த்தருடைய ரீஸ்டோரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஒரு வசனமாக காணப்படுகிறது. நம்ம பல நேரங்கள்ல ஸ்பிரிச்சுவலி அண்ட் எமோஷனலி வி ஆர் broken hearted, லைக் ரொம்ப உடைந்து போய் என்னால ஒண்ணுமே முடியல ஏசப்பா, நான் என் வாழ்க்கையில நான் உடைந்து போயிருக்கிறேன், எனக்கு வேற வழியே இல்லை, நான் யாருமே எனக்கு இதுல இருந்து இந்த ப்ராப்ளத்துல இருந்து என்ன ஹீல் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற போது கர்த்தர் சொல்றாங்க, நான் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். கர்த்தர் குணமாக்குகிறவர் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்றாங்க. அதே மாதிரி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அப்படின்னா லைக் இப்போ ஒரு பர்சன் இன்ஜுரி ஆயிருக்காங்கன்னா அவங்கள எப்படி டாக்டர் ஒரு நர்ஸ் எப்படி அவங்கள அந்த வூண்டுக்கெல்லாம் ஹீல் பண்ணி அதை நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை எப்படி அவங்கள ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விதமான காயங்களையும் கர்த்தர் கட்டுகிறவராய் இருக்கிறாங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்களை கர்த்தர் மாற்றி நம்மளை புது சிருஷ்டியாக மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சங்கீதக்காரராகிய தாவீது இந்த வசனத்தின் மூலமாக எழுதுறாங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த நேரத்துல நம்ம ரொம்ப நொறுங்கி போயிருக்கலாம், எமோஷனலா டவுனா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ரொம்ப டவுனா இருக்கலாம். ஏசப்பா, நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ என்னோட வாழ்க்கையில இவ்வளோ ட்ரபிள்ஸ் அப்படி நிறைய நம்ம நொந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, உன்னுடைய வாழ்க்கையை புதுசா மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுறாங்க. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுடைய ஒவ்வொரு காயங்களையும் ஆற்றுகிறவராய் இருக்கிறாங்க. நமக்கு எந்த விதமான காயமாக இருக்கலாம், நம்ம உலக பிரகாரமாக யார் மூலமாவதான் நம்ம காயப்பட்டு இருக்கலாம், அல்லது நம்ம உடல் சோர்வடைந்திருக்கலாம், அல்லது நம்ம உடல் பலவீனமாக இருக்கலாம், தேவையில்லாத குழப்பங்கள்ல இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி நம்மளுக்கு புது சிருஷ்டியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க மறு சீரமைத்து நம்மளை புது ஒரு லைவ்லி லைஃப்க்கு கர்த்தர் கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில சுகவீனமாக காணப்படலாம். எந்த ஒரு சுகவீனமாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஆற்றக்கூடிய, அதை ஹீல் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கர்த்தரிடத்துல ஏசப்பா எனக்கு இந்த சுகத்தை கொடுப்பீங்களா ஏசப்பா அப்படி நம்ம அவரோடு கேட்கும் போது கர்த்தர் நமக்கு சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு பலத்தை கொடுக்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.